Good morning students. என்ன டாபிக்னா random variable. Random variableனா a random variable is a rule that assigns a numerical value to each possible outcomes of an experiment. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பாசிபிள் அவுட்கம்மோ அதை மட்டும்தான் நம்ம நியூமரிக்கல் வேல்யூவில் அசைன் பண்ணிக்கிறது தான் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இப்போ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் த அவுட்கம் ஆஃப் எ ப்ராபபிலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் எ ரேண்டம் வேரியபிள். ப்ராபபிலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரியலாக என்ன அவுட்கம்மோ அதுதான் ரேண்டம் வேரியபிள். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ரேண்டம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரு ப்ராபபிலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ரியலாக என்ன அவுட்கம்மோ அதுதான். அப்போ எக்ஸுங்கிறது ஒரு ரியல் வேல்யூடு அவுட்கம்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ரேண்டம் வேரியபிளாக. தென் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இஸ் கால்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ அடுத்தது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் இருக்குது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1. ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா a random variable x has the following probability function x equal to xi. ஸோ எத்தனை ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ 0 1 2 3 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அவுட்கம்ஸ் என்னென்னா k 3k 5k 7k 9k. ஸோ இதில் ஃபைண்ட் k p of x greater than or equal to 3 and p of 0 less than x less than 4. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் கேவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸோ இந்த ப்ராபபிலிட்டி எப்படி எடுக்கலாம், இந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ராபபிலிட்டி என்ன எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷனில் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பி ஆஃப் சமேஷன் ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1 இது ஃபார்முலா. இப்போ இதில் நமக்கு ஐயோட லிமிட் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 0 4 வரைக்கும். அப்போ நம்ம இங்கே ஹியர் ஐ ஈக்குவல் டு 0 to 4 பி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கேவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கேவை ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணலாம், சமேஷன்னால என்னது, என்ன ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது தான். அப்போ பி ஆஃப் எக்ஸ்ஐ அப்படின்னா ஸோ இதில் 0லேருந்து 4 வரைக்கும் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், k + 3k + 5k + 7k + 9k. ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 25k ஈக்குவல் டு 1. இப்போ k ஈக்குவல் டு 1/25. ஸோ கேவோட வேல்யூவை எப்படி ஃபவுண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்களா. ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அதாவது எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள், 3யை விட இது என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பாசிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன்னா 3க்கு அப்புறம் என்ன ஈவெண்ட் இருக்கும், 3 அதாவது 3னா 3 எடுத்துக்கலாம், அடுத்து 4 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிரேட்டர் தென்னா அந்த டேர்மை அதுக்குள்ள அடுத்த டேர்ம் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் 7k. அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4க்கு என்ன ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் 9k. இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் 16k ஈக்குவல் டு 16 இன்ட்டு ஆல்ரெடி கேக்கு நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1/25. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்னது, 16/25. ஸோ அடுத்த தேர்ட் ஒன் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. இப்போ இது என்ன 0லேருந்து 4 வரைக்கும் உள்ள அவுட்கம்ஸில் என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு. அப்போது இங்கே இந்த மாதிரினா இதுக்கு அப்புறம் உள்ள டேர்ம், இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம், அந்த இதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு 3k, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு 5k, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு 7k. ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னா 3k ப்ளஸ் 5k ப்ளஸ் 7k 15k வரும். ஸோ ஆல்ரெடி கேக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் 1/25. அப்போ 15/25. ஸோ ரெண்டுமே 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3/5. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.